வெல்கம் டு சந்திர ஸ்டடி சென்டர்ஸ். கொடுத்துருக்க சம் வந்து லோயஸ்ட் ஃபார்மாக ஆக்க சொல்கிறாங்க. கவனிங்க, 9x² + 81x ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்கோ அதை நம்ம எடுப்போம். ஸோ இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. இங்கே 9 இருக்குது, 81ல் 9 × 9 81. ஸோ ரெண்டுத்துலேயுமே 9 இருக்குது, இதுலேயும் x இருக்குது, இதில் x இருக்குது. காமனாக வெளில எடுக்கிறேன். 9x வெளில எடுக்கிறேன். ஸோ இதில் 9x வெளில எடுக்கும்போது ஒரு x மேலே இருக்குது. 9x × x 9x², சென்டரில் இருக்கிற ப்ளஸ் 81, 9 × 9 81. அப்போ ஒரு 9 வெளில எடுத்துட்டேன், ஒரு 9 போடுறேன். கவனிங்க, 9x × 9 81x பை மூணுத்துலேயுமே x இருக்குது, அதனால் ஒரு x இதில் காமனாக வெளில எடுக்கிறேன். x³ ஒரு x வெளில எடுத்துட்டேன்னா x². இங்கே x²ல் ஒரு x போச்சுன்னா 8 இருக்கு இல்லையா, ப்ளஸ் 8x மல்டிப்ளை பண்ணுங்க, x × 8x 8x². ஸோ இது மைனஸ், இங்கே ஒரு எக்ஸை வெளில எடுத்துருவோம். 9xல் எக்ஸை வெளில எடுத்துக்கலாம், மீதி இருக்கிறது -9. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 9 ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். 9 × 1. ஏன் இந்த 9 × 1 நான் போடுறேன்? 9 × 1 9 வந்துடணும். அது மட்டும் இல்லாமல் இதை ப்ளஸ்ஸும் சப்ட்ராக்ஷனும் பண்ணோம்னா அந்த சென்டரில் இருக்கிற வேல்யூ வரணும். அப்போ இதுக்கு ப்ளஸ்ஸும் இதுக்கு மைனஸும் கொடுக்குறேன். நீங்கள் இதை கொஞ்சம் யோசனை பண்ணி போடணும். எந்த நம்பருக்கு ப்ளஸ் கொடுக்கணும், எந்த நம்பருக்கு மைனஸ் கொடுக்கணும். அப்படி நம்ம ப்ளஸ் பண்ணால் மைனஸ் பண்ணால் ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா அப்படின்னு யோசனை பண்ணணும் இந்த 8 வர்றதுக்கு. ஸோ +9லேருந்து -1 அப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும். +9லேருந்து -1 போச்சுன்னா +8 கிடைக்குது. அப்போ இதுதான் சரியான ஃபேக்டர். இப்போ இதை மாடிஃபை பண்ணுறேன். மேலே அப்படியே வச்சுக்கிறேன். 9x x + 9 பை இந்த x வெளில இருக்குது காமனாக. ஸோ இதனுடைய ஃபேக்டர் என்ன? x + 9 1, x - 1 1. கேன்சல் பண்ணுவேன் பாருங்கள். x + 9 x + 9 கேன்சல். இங்கே ஒரு x மேலே கீழே ஒரு x கேன்சல். மீதி இருக்கிறது நியூமரேட்டரில் 9, இங்கே x - 1. ஸோ இதான் என்னுடைய லோயஸ்ட் ஃபார்ம். ஸோ வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.